திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தி மனம் கமழ வெகு சிறப்பாக நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். செந்தில்நாதன் அரசாளும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை பூஜைகள் கடந்த 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்று காலை வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற குடமுழுக்கில் கோயிலின் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனால் திருச்செந்தூரே மக்கள் கடலாக காட்சியளித்தது. கோயில் குடமுழுக்கில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்ட போது பக்தர்கள் எழுப்பிய அரோகரா முழக்கம் விண்ணை எட்டியது. பாலசுப்ரமணியனுக்கு, குமார சுவாமிக்கு, பழனி பாலதண்டாயுதம், குழந்தை வேலப்பனுக்கு